மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பருக வேண்டிய அமிர்தமடாது. பியூர் சினிமா யூடியூப் சேனலுக்கு நீங்கள் கொடுக்குற பேராதரவுக்கு நன்றி. சினிமா சார்ந்த விஷயங்களை ஒரு லேர்னிங் பர்பஸாக மக்கள் எல்லாத்துக்கும் கொடுக்குற நோக்கத்தில் இந்த டிஸ்கஷன் எல்லாத்தையும் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறோம். இது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் இருக்க எல்லா வீடியோஸும் டெக்னிக்கலி யூஸ்ஃபுல்லாகவும் பல பேருக்கு அமைஞ்சிருக்கு. இது தொடர்ந்து உற்சாகமாக செய்கிறதுக்கு உங்களோட சப்போர்ட்டை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மூலமாக எங்களுக்கு கொடுங்க. சினிமா கல்வியை ஜனநாயகப்படுத்துகிற நோக்கத்தில் தமிழ் ஸ்டுடியோவோட இந்த முன்னெடுப்பால் பல இயக்குநர்கள், நடிகர்கள், ஒளிப்பதிவாளர்கள் உருவாகியிருக்காங்க. இந்த முன்னெடுப்பு தொடர்ந்து நடக்க பியூர் சினிமாவுக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ வந்து முக்கியமாக இந்த நிகழ்ச்சிக்கு இந்த விருது கொடுத்து தலைமை தாங்கின, முன்னாடியே சொன்ன மாதிரி தமிழில் வந்து நல்ல சினிமாக்களை தொடர்ந்து எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய இந்த சக்திவேலன் அவர்கள் வந்து அவருடைய கருத்துக்களை சொல்வார். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். பியூர் சினிமா நண்பர் அருண்மொழி அவர்கள், ஏற்கனவே இங்கே ஒரு ஈவெண்ட்டில் நான் கலந்துருக்கேன். எனக்கு வந்து திடீர்னு ஃபோன் பண்ணி சண்டே வந்து ஒரு ஈவெண்ட் இருக்குது, நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னார். ஜென்ரலாகவே எனக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும். நிறைய நம்பிக்கையான மனிதர்களை வந்து ஒட்டுமொத்தமாக பார்க்குறதுல வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி. அதுவும் நான் சார்ந்த துறையில் நம்பிக்கையை மட்டுமே மூலதனமாக எடுத்துக்கிட்டு நிறைய ஓடிட்டே இருப்பாங்க. அவங்கள ஒட்டுமொத்தமாக ஒரு இடத்துல பார்க்க முடியுது, அவங்களோட இன்ட்ராக்ட் பண்ண முடியுது, நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை அவங்களோட ஷேர் பண்ணிக்க முடியுது. அப்படிங்கிறதே வந்து எனக்கு ஒரு என்ன புதுப்பிச்சுக்கிறதுக்கான ஒரு வழியாக பார்ப்பேன். எனக்கு என்ன ஈவெண்ட்டுன்னு தெரியாது. நண்பர் அவர்கள் சொன்னோன்னே வந்து நான் கண்டிப்பாக வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்புறமா தான் எனக்கு தெரிய வந்துச்சு, ஒரு இத்தனை புத்தகங்களை மொழிபெயர்த்த எழுதின ஒருத்தருக்கு வந்து விருது கொடுக்கக்கூடிய ஒரு விழா அப்படின்னு. நான் இதை வந்து எக்ஸாகரேட் பண்ணி சொல்லலை, மிகப்பெரிய அளப்பெரிய சந்தோஷம் அதில் எனக்கு. இப்போ நண்பர் ஆதிஷா அவர்கள் சொன்னாங்க, இவர் எழுதின புத்தகங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2000 பேருக்கு பயன்பெற்றிருக்கும் அப்படின்னு. உண்மை என்னன்னா, இவர் இதுவரைக்கும் எழுதிய மொழிபெயர்த்த புத்தகங்கள் இப்போ கிட்டத்தட்ட 12 வருஷமாக நான் கேட்டேன், 12 வருஷமாக எழுதிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியாச்சு. இது வரைக்கும் குறைஞ்சது ஒரு 5 கோடி பேராவது பயன்பெற்றிருப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். இது ஏதோ மேடைக்காக நான் பேசிட்டு வரல. இங்கே ஒரு முக்கியமான மிகப்பெரிய வெற்றிடம் ஒன்று இருக்குது. அது வந்து யாரும் இது வரைக்கும் அட்ரஸ் பண்ணவே இல்லை. யார் செஞ்ச புண்ணியமோ தெரியல, பியூர் சினிமா மாதிரியான இவங்க வந்து எடுத்து அதை எடுத்துகிட்டு போகிறாங்கங்கிறது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். இங்கே சினிமா பற்றின கல்வியை முறைப்படி வழங்குறதுக்கான, சினிமா பற்றின புத்தகங்களை முறைப்படி கிரியேட்டருங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. ஆக்சுவலாக நான் சென்னை வந்த புதுசில் என்னோட நண்பர் ஒருத்தர் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டரு. அவர் வந்து அந்த ஃபைசிங்கிற புத்தகத்துக்கு படாத பாடுபட்டார். ஒட்டுமொத்த புத்தகத்தை வந்து என்னால் வாங்க முடியாது, அதில் ஒரு போர்ஷனை வந்து நான் ஜெராக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னெல்லாம் சொல்லிவிட்டு ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு அந்த ஜெராக்ஸை வந்து அவரோட பணியாகவே அதை என்ன பண்ண சொன்னார்னா, 5C புக்கோட ஜெராக்ஸ் சென்டர் இருக்குது, இதை எல்லாரும் படிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட் சர்க்கிளில் கொடுத்து வாங்கி, அதில் வந்து அது ஒரு மொழி நடையாகவே கொஞ்சம் வந்து ரொம்ப சிரமமான ஒரு லாங்குவேஜாக இருந்துச்சு அப்படின்னு தான் எல்லாருமே சொன்னாங்க. இதை வந்து என்னென்னா, இந்த ஒரு ஜெராக்ஸை எனக்கு தெரிஞ்சு எத்தனை பேர் படித்தாங்கன்னு தெரியல, அந்த படிக்கும் பொழுது எந்தளவு முழுமையாக புரிஞ்சிக்க முடிஞ்சிச்சு அப்படிங்கிறது தெரியல. நான் இந்த விழாவுக்கு என்ட்ராகும் பொழுது இருக்கிற புத்தகங்களை பார்த்தேன். முதல் புத்தகமே என் கண்ணில் பட்டது அந்த 5C தான். வாழ்த்துக்கள். இங்கே இந்த முறைப்படியான சினிமாவை தெரிஞ்சுக்கிறதுக்கான கல்வியையும், அல்லது நான் புத்தகத்து மூலியமாக நிறைய சினிமாவை தெரிஞ்சுக்கிட்டேன், உலக சினிமாவை தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறவங்கெல்லாம் வந்து
தன்னோட மதர் டேங்க்லேருந்து படித்தவங்க கிடையாது. பெரும்பாலானவங்களுக்கு வந்து ஆங்கிலம் தெரிந்தவங்க இவங்க மட்டுமே படிச்சுட்டு படம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. கிராமப்புறத்திலிருந்து மக்களை படித்து வாழ்வியலை படித்து நான் எங்கேயோ கிரீஸில் இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் வருஷத்தில் இருக்கக்கூடிய பர்டிகுலர் மக்களை பற்றி நான் வந்து உலக சினிமாவாக தெரிஞ்சுக்கிட்டதை விட எங்கள் ஊர் ஆண்டிப்பட்டியில் இருக்கக்கூடிய ஒரு மக்களையும் அவனுடைய வாழ்வியலையும் அவனோட கனெக்டையும் தேட்டரில் எடுத்துகிட்டு வரக்கூடிய திரைமொழிகள் வந்து சமீப காலத்தில் ரொம்ப குறைஞ்சிருச்சு. காரணம் வந்து என்னென்னா, இங்கே வந்து ஒரு விஸ்காம் படிச்சுட்டு நகர்மயமாதலில் நகர்ப்புறத்தில் வந்து இருந்து படிச்சுட்டு நேரடியாக சினிமாவை வந்து ஆங்கில வழியில் கற்றுக்கிட்டு இங்கே எடுக்கப்படக்கூடிய படங்கள் வந்து நகர்ப்புறத்தை அடிப்படையாக கொண்ட படமாக இருக்குது. இங்கே தமிழ் வழியில் அல்லது தாய்மொழியில் போதுமான புத்தகங்கள் இல்லை. அந்த புத்தகங்களை ஒருத்தர் கொடுத்துருக்காரு, தொடர்ச்சியாக 12 வருஷமாக கொடுத்துட்ருக்காரு, எந்த விதமான ஆதாயமும் இல்லாமல் கொடுத்துட்ருக்காரு. அதுக்கு ஒரு அமைப்பே செயல்பட்டுக்கிட்டு இருக்குன்னா அதை விட பாராட்டுறதுக்கு வேற என்ன இருக்க முடியும்? ஒரு சினிமாவுக்கு இதை விட என்ன நல்லது பண்ணிட முடியும்? சினிமாவுக்கு யாரோ எந்தெந்த தளத்திலேயே நின்று என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு சினிமாவுக்கு தயார் பண்ணக்கூடிய ஒரு மக்கள் எந்த மொழிக்காக எந்த இனத்துக்காக அவங்க படம் எடுக்கிறாங்களோ அந்த மொழி அந்த இனத்தோட அடையாளத்தோட ஒரு லோக்கலைஸாக ஒரு புக் எழுதி ஒரு 12 வருஷமாக எந்த விதமான லாப நோக்கமும் இல்லாமல் ஒரு அமைப்பு செயல்பட்டுக்கிட்டு இருக்கு, ஒரு எழுத்தாளர் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னா அதுக்கு பாராட்டு செய்கிறதை விட வந்து சிறந்த விஷயம் எதுவுமே இல்லைன்னு நான் நம்புகிறேன். இந்த புத்தகங்கள் இப்போ வந்து என்னென்னா, எனக்கு வந்து இங்கே உள்ள வாழ்வியலை தெரிஞ்ச ஒரு கிராமப்புறத்தை வாழ்வியல் தெரிஞ்ச ஒரு பையங்க வந்து எடுக்கக்கூடிய படங்கள் இங்கே வந்து ரொம்ப சர்வசாதாரணமாக புறந்தள்ளப்படுது. காரணம், கிராமத்து மனிதர்களை தெரிந்த, கிராமத்திலிருந்து வந்து கிராமத்து மனிதர்களை தெரிந்த அவங்கள பற்றி படம் எடுக்கிறவங்களுக்கு போதுமான சினிமா கல்வி கிடைக்கல. நண்பர் தீஷா போன்றவர்களோட பெரிய முயற்சியோட இந்த புத்தகங்கள் போய் கிடைக்கட்டும். இந்த விதை வந்து மிகப்பெரிய விருட்சமாக வளரும், மிகப்பெரிய ஆழமளமாக வளரும். இது வந்து என்னன்னா, இவங்க கண்ணுக்கு தெரிஞ்சு இவங்க படித்தாங்க அவங்க படிக்கலை அதெல்லாம் கிடையவே கிடையாது. இதுலேருந்து ஒரு பாரதி ராஜா வருவார். அவங்களுக்கும் மக்களுக்கும் தேட்டர் அந்த அந்த வெள்ளை ஸ்க்ரீனுக்கும் ஆடியன்ஸுக்குமான கனெக்ட் ஒன்று இல்லாமலே இருக்குல்ல, அது அந்த கனெக்டை ஏற்படுத்த தெரிஞ்சவங்களுக்கு திரைமொழியை கற்றுத்தருவதற்கான ஒரு வாய்ப்புள்ள ஒரு புத்தகமாக இருக்கும். இந்த மாதிரியான இயக்கங்கள் இப்போ நம்ம வந்து பியூர் சினிமா மாதிரி ஒரு இயக்கம் இருந்து இந்தளவு சினிமாவுக்காக முழுக்க போராடிக்கிட்டு இருக்குன்னா அதோட நன்மையை யார் அறுவடை பண்ணுவாங்கன்னு நீங்கள்லாம் நம்புறீங்க? நிச்சயமாக நீங்கள்லாம் என்ன நம்பிக்கிட்டு இருப்பீங்கன்னா, பியூர் சினிமா, இங்கே உள்ளவங்களும் அதே தான் பதில் சொல்கிறீங்க, பியூர் சினிமா மாதிரியான ஒரு இயக்கம் தொடர்ச்சியாக இந்த மாதிரியான செயல்பாடுகளில் சினிமா ஆர்வலர்களை சினிமா கல்வியை கொடுக்கறதுக்கு தொடர்ச்சியாக முயன்றுக்கிட்டு இருக்கும்போது அதனுடைய ஆதாயத்தை இங்கே வந்திருந்து ரெகுலராக கற்றுக்கிறவங்க வந்து அந்த ஆதாயத்தை பெறுகிறதா நம்புகிறோம். ஆனால் உண்மை அது இல்லை. ஃபஸ்ட்டு மிகப்பெரிய ஆதாயம் அடைய போகிறவங்க வந்து ரசிகர்கள். அப்புறம் இப்படி சினிமாவை தெரிஞ்சுக்கிட்டு வந்து நீங்கள் சினிமா பண்ணும் பொழுது இந்த சினிமாவை நம்பி இருக்கக்கூடிய லட்சம் தொழிலாளர்களும் இன்வெஸ்டர்ஸும் தான் வந்து மிகப்பெரிய பலனடையக்கூடியவங்க. நீங்கள் நம்புகிற உங்களுக்கு பிடிச்ச உங்களுக்கு வரக்கூடிய ஒரு சினிமாவை இந்த மக்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. ஒரு சண்டேல இத்தனை பேர் வந்து குழுமி இருந்து ஒரு புத்தகம் எழுதினவரோட பாராட்டு விழாவை வந்து கௌரவிக்கும் வகையில் இந்த சண்டே எவ்வளவோ உங்களோட டைம் எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு வந்து உட்கார்றீங்கன்னா அவர் எழுதின புத்தகங்களோட வீரியம், அவர் சினிமா சார்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள், தீஷா அவர்கள், அதுதான் இந்த இடத்த வந்து இத்தனை பேரை ஒரு ஒட்டுமொத்த மதிய வேலையை கட்டி போட்ட மாதிரி உட்கார வச்சிருக்கு அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த விழாவில் கலந்துக்கிட்டது எனக்கு வந்து மிகப்பெருமையாக நான் கருதுகிறேன். நன்றி.
ரொம்ப சந்தோஷம் சார். ரொம்ப ஒரு சிறப்பான ஸ்பீச்சாக இருந்துச்சு. அண்டு இறுதியாக வந்து தினேஷ் தன்னுடைய ஏற்புரையை நிகழ்த்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு வந்து 3 அவங்களுக்கு நன்றி. அதாவது வசீம் அப்புறம் நவீன் 2 பேர்த்துக்குமே வந்து மிக்க நன்றிகள். தென் பியூர் சினிமா. பியூர் சினிமா வந்து எனக்கு அது உருவமாக இல்லாமல் எண்ணத்தில் மட்டும் இருக்கும் இல்லையா. அதாவது இந்த மாதிரி ஒரு கடை ஆரம்பிக்கணும், சினிமாக்கான புக்ஸை மட்டும் சேல்ஸ் பண்ணணும், எல்லா சினிமா பிரபலங்கள் வந்து புக்கு வாங்குகிற ஒரு இடமா அது இருக்கணும் அப்படிங்கிற திங்க் பண்ணி அதுக்கான இடம் பார்த்தது, சின்ன சின்ன புத்தகங்களை வந்து வர வச்சது, அது முதற்கொண்டு வந்து தெரியும். ஸோ வி ஆர் பார்ட் ஆஃப் த பியூர் சினிமா. ஸோ அதுக்கு தனியாக எப்படி நன்றி சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒன்று இருக்குது. தென் தமிழ் ஸ்டுடியோ வந்து எனக்கு எப்போ தெரிய ஆரம்பிச்சதுன்னா, காலேஜ் செகண்ட் இயரில் படிச்சுட்டு இருக்கும்போது அவங்கள பற்றி ஒரு புதிய தலைமுறை மேகசின், இப்போ வந்து டிவியாக வந்துட்டு இருக்கு இல்லையா, அதில் வந்து புதிய தலைமுறை மேகசினில் ஒரு ஆர்டிக்கல் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. அப்போ 2 பேரை பற்றி எழுதியிருந்தாங்க. ஒன்று வந்து அருண் சார், இன்னொரு வந்து குணா. 2 பேர் தான் தமிழ் ஸ்டுடியோ வந்து ஆரம்பித்து அதை கொண்டு போனது. இப்போ லைப்ரரியில் உட்காந்து படிச்சுட்டு இருக்கும்போது அதில் என்ன மாதிரியான விஷயங்கள் வந்துச்சுன்னா, சினிமாவை எளிமையாக கற்றுக் கொடுக்கறது, அது மட்டும் இல்லாமல் இலவசமாக கற்றுக் கொடுக்கறது. மாற்று சினிமாங்கிற பேரே வந்து ரொம்ப புதுசாக இருக்கும். ஆல்டர்னேட்டிவ் சினிமா பற்றினா மூமெண்ட்ஸுக்கான ஒரு இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஐடி ஊழியர்கள் வந்து அதை கொண்டு நடத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அந்த ஃபோன் நம்பரை மட்டும் நான் எடுத்துக்கிட்டு அப்பப்போ கால் பண்ணி பேசுகிறது, அந்த மாதிரியான இது இருந்துச்சு. குணா அவர்களோட தொடர்ந்து பேசியிருக்கேன். சாரோட 2 or 3 டைம்ஸ் மட்டும் பேசியிருப்பேன். தென் 2011 காலேஜெலாம் முடித்ததுக்கப்புறம் 2011 டிசம்பர் வந்து சென்னை வர ஆரம்பித்தேன். சென்னை வந்ததுக்கப்புறம் அதிலிருந்து தொடர்ந்து தமிழ் ஸ்டுடியோவோட இயங்குறது, அது மாதிரியான போய்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் தீபா தன்ராஜ் வருவாங்க, அடூர் கோபாலகிருஷ்ணன் வருவாங்க. இந்த மாதிரியான ஒரு அவங்க எடுக்கிற கிளாஸஸ், அவங்களோட நடக்கிற உரையாடல்கள், அவங்க படங்களை வந்து திரையிட்ட படங்களை அவங்களோடையே பேசுகிறது, மாஸ்டர் கிளாஸஸ், இதெல்லாம் சேர்ந்து தான் வந்து சினிமா பற்றிய ஒரு அடிப்படை புரிதலை வந்து எனக்கு கொடுத்துச்சு. அடிப்படை புரிதல் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னா, நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தில் ஏதோ ஒரு ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா, அது பேஸ்மெண்ட் உங்களுக்கு எவ்வளோ தூரம் ஸ்ட்ராங்காக இருக்கோ அதில் தான் நீங்கள் உங்களால் வந்து அதிக தூரம் வந்து பயணப்பட்டு போக முடியும். அந்த மாதிரியான ஒரு பேஸ்மெண்ட்டு. இப்போ கமர்ஷியல் சினிமா எடுக்கலாம், நீங்கள் எந்த மாதிரியான சினிமா வேணால் எடுக்கலாம். ஆனால் இப்போவும் நீங்கள் வந்து சினிமா கற்றுக்கணும் ஆசைப்பட்றீங்க அப்படின்னா, இத்தாலியோட நியோ ரியலிசம் அந்த படங்களை வந்து ஸ்க்ரீன் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஃப்ரெஞ்சு நியூ வேவ்ஸ், அப்புறம் இங்கே டிடபிள்யூ கிரிஃபித்தோட படங்களை வந்து ஸ்க்ரீன் பண்ணுவாங்க. ஸோ அது எல்லாமே சினிமா கண்டுபிடிச்ச ஆரம்பத்தில் வெளியான படங்கள், வித்தின் ஒரு 10-15 வருஷத்துக்குள்ளே வெளியான படங்கள் தான் அது. ஐன்ஸ்டீனோட பேட்டில்ஷிப் போட்டாம்கின் அதெல்லாம் வந்து ஒரு எடிட்டிங்கை பற்றி இன்னோவேஷனாக கொடுத்த படங்கள். ஸோ அதிலிருந்து தான் ஒரு பேஸ்மெண்ட்டை வந்து கற்றுக்க முடியும். அது மாதிரி இந்த ஆல்டர்னேட்டிவ் ஃபிலிம் மேக்கர்ஸ் தான் ஒரு சினிமாவை எவ்வளோ தூரம் ஒரு ஆர்ட்டாக இது பண்ணணும், சினிமா யாருக்காக எடுக்கிறோம், எந்த மக்களுக்காக எடுக்கிறோம், அதை வந்து ரொம்ப அழுத்தமாக சொன்ன படங்களாக வந்து அது இருந்துச்சு. ஏஸ்தட்டிக்காகவும் சரி, பொலிட்டிக்கலாக சரி. அதோட அடிப்படையில் தான் அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா, பேசாமொழி மேகசின், தமிழ் ஸ்டுடியோவே ஃபஸ்ட்டு வந்து ஒரு இணை இதழாக வந்து ஆரம்பித்தது தான். பேசாமொழி மேகசினில் வந்து 25வது இதழ் வரும்போது 25 இயக்குநர்களை வந்து இன்டர்வியூ எடுத்து அதை நம்ம வந்து பப்ளிஷ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான இது கொண்டு வந்தாங்க. ஸோ அதில் மிக மிக முக்கியமான இயக்குநர்களை எல்லாம் வந்து நான் இன்டர்வியூ எடுக்கிற மாதிரியான சூழல் வந்துச்சு. இப்போ எனக்கு என்ன தெரியும், நான் வந்து எந்த படத்துலையும் வந்து அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணதில்லை, எந்த இதுலேயும் வந்து படிக்கிறோம், படம் பார்க்குறோம், அதை தாண்டி எந்த விதமான புரிதலும் இல்லை. அந்த புரிதல் எங்கேருந்து கிடச்சிச்சின்னா, இதுக்கு முன்னாடி இப்போ இவங்கெல்லாம் பேசின இதுலேருந்து எனக்கு ஒரு ஸ்டாண்ட் இருக்குது. அந்த ஸ்டாண்ட்லேருந்து எனக்கு எதிர்த்தரப்பில் யார் உட்காந்துருக்காங்களோ அதுலேருந்து நான் கொஸ்டின் தொடர்ந்து கேட்டுகிட்டே இருக்கேன். அதுலேருந்து எனக்கு தமிழ் சூழல், தமிழில் வந்து எந்த மாதிரியான படங்கள் எடுக்கப்படுது, அது எடுக்கிற இயக்குநர்கள் அந்த சூழலை வந்து எப்படி புரிஞ்சுக்கிறாங்க, அவர்கள் எடுக்கிற பிரச்சனைகள் என்னவாக இருக்குது, அது எல்லாத்தையும் வந்து புரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு. அப்படி பார்த்தா நீங்கள் தமிழ் சூழலில் இயங்குகிற மிக முக்கியமான இயக்குநர்கள் எல்லாத்துலேயுமே வந்து இன்டர்வியூஸ் எடுத்துருக்கோம். உதாரணத்துக்கு வெற்றிமாறன் சார்லேருந்து மிஷ்கின், ராம், அப்புறம் முக்கியமாக எஸ்பி ஜனநாதன் சார் சொல்லுவேன். அது எப்போவுமே வந்து மிஸ் பண்ணக்கூடிய ஒரு டைரக்டராக இருப்பார். மிக எளிமையாக எவ்வளோ தூரம் சொல்ல முடியுமோ அப்படி சொல்லி புரிய வைக்கக்கூடிய ஒரு ஆள். நான் ஒர்க் பண்ணுற எல்லாத்துலேயுமே வந்து எவ்வளோ தூரம் ஒரு விஷயத்தை நீங்கள் எளிமையாக புரிய வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு அந்த ஆர்ட் சார்ந்து உங்களுக்கு எவ்வளவு புரிதல் இருக்குது அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்க முடியும். அந்த மாதிரியே மிக புரிய வைக்கக்கூடிய ஒரு நபர்களை வந்து அவங்க இருந்தாங்க. தென் இப்போ நம்ம ஒரு இன்டர்வியூ பார்க்குறோன்னு வச்சுக்கோங்க. இன்டர்வியூ பார்க்குறோம், இப்போ நிறையா டைரக்டர்ஸோட இன்டர்வியூஸ் வந்து
பார்க்குறோம் அப்படின்னா வித்தின் ½ அன் ஹவருக்குள்ளே நீங்கள் பார்த்துட்டு அடுத்த விஷயங்களை நோக்கி கடந்து போகக்கூடிய சூழல் இருக்கும். ஆனால் அந்த டைமில் எப்படி இருந்துச்சு அப்படின்னா கேமரா கிடையாது. எனக்கு தெரிஞ்ச ஆனந்த் பட்வர்தன் சார் வந்து அவர் கொடுத்த அமௌண்ட்டை 10,000 நினைக்கிறேன், அதை இனிஷியல் பேமெண்ட்டாக வச்சுக்கிட்டு தான் நீங்கள் ஒரு கேமரா வாங்குங்கன்னு சொன்னதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு தமிழ் ஸ்டுடியோக்கு ஃபஸ்ட்டு ஒரு கேமரா வந்து வாங்கினாங்க. அதுக்கு முன்னாடி சின்ன ஒரு சோனி ரெக்கார்டர் இருக்கும். சோனி ரெக்கார்டரை வச்சு ஆப்போசிட்டில் இருக்கிறவங்கள வந்து நம்ம இன்டர்வியூஸ் எடுப்போம். கிட்டத்தட்ட ஒவ்வொரு இன்டர்வியூமே 2 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரம் வரையும் போகும். தென் அந்த இன்டர்வியூ நான் தான் எடுத்திருப்பேன். அந்த இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக ஒரு 3 days ஒர்க் பண்ணியிருப்பேன். ஆனால் எனக்கு அப்போல்லாம் கிடைக்காத புரிதல் எப்போ கிடைக்கும் அப்படின்னா திருப்பி அதை உட்காந்து எழுத ஆரம்பிப்பேன். எழுதுறது எப்படின்னா கிட்டத்தட்ட எனக்கு 1 வாரம் ஆகும். எப்படின்னா நீங்கள் எவ்வளோ தான் கஷ்டப்பட்டு எழுதினாலும் ஒரு நாளைக்கு 1 hour வந்து எழுத முடியும். 1 hour இந்த சென்ஸ் வந்து அவங்க பேசினது 1 hour எசன்ஸை வந்து உங்களால் எழுத முடியும். அப்படின்னா 1 hour எழுதுறதுக்கு 8 மணி நேரம் ஆகும். அப்படி 3 நாள் எழுதி முடிக்கிறேன் அப்படின்னா திருப்பி அதை கரெக்ஷன் பண்ணுறதுக்கான ஒரு வேலை இருக்குது. அது ஒரு 1 week வரையும் போகும். இது நீங்கள் இப்போ ஜெர்மன் திரைப்பட இயக்குனர் ஒருத்தர் இருக்கார், வெர்னர் ஹெர்சாக். வெர்னர் ஹெர்சாக் வந்து ஒரு விஷயத்தை வந்து சொல்லுவார். எப்படின்னா எந்த விஷயத்தோடு நீங்கள் அதிக நேரம் ஒரு கனெக்டிவிட்டியோடு இருக்கீங்களோ அந்த அளவுக்கு அது சார்ந்த புரிதல் வந்து உங்களுக்கு பலப்பட்டுக்கிட்டே வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். அவர் அதிகமாக நடக்கக்கூடிய ஒரு ஆள். அவரும் அவரோட நண்பர் புரூஸ் ஜாட்வின், அவர் வந்து இன் பேட்டகோனியா தென் வந்துட்டு சாங் லைன்ஸ்னு புத்தகங்கள்லாம் எழுதியிருக்காரு. அவர் தொடர்ந்து வந்து நடக்கக்கூடிய ஒரு ஆள். அவர் ஒரு கட்டத்தில் வந்து புரூஸ் ஜாட்வின் வந்து நடக்க முடியாத ஒரு இனிமேல் நடக்கவே முடியாது அப்படிங்கிற போது அவர் இத்தனை நாளும் ட்ராவல்காக பயன்படுத்திய அந்த தோல் பையையும் பூட்ஸையும் வந்து வெர்னர் ஹெர்சாக்ட்ட வந்து கொடுத்தாரு. ஆர்ட் ஆஃப் வாக்கிங்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த ஆர்ட் ஆஃப் வாக்கிங்கை பற்றி இந்த ரைட்டர்ஸ் வந்து ரொம்ப முக்கியமாக வந்து பேசியிருப்பாங்க. அவர் இறந்ததுக்கப்புறம் நோ மேட்னு ஒரு புக்கை கூட வெர்னர் ஹெர்சாக் வந்து எழுதியிருக்காரு. ஸோ அவர் சொல்கிற விஷயங்கள், அவர் கிட்டத்தட்ட 4000 கிலோமீட்டர்லாம் கூட தொடர்ந்து நடக்கக்கூடிய ஒரு ஆளாக இருந்திருக்கார். அவர் சொல்கிற விஷயம் என்னவாக இருக்குது அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு இங்கேருந்து நம்ம கோயம்புத்தூர் போகிறோம் அப்படின்னா கோயம்புத்தூர் போகிறதுக்கான மோட் ஆஃப் ட்ராவல்ஸ் வந்து நிறையா இருக்குது. நீங்கள் வந்து ஃப்ளைட்டில் போயிடலாம், வித்தின் 1 hour போயிடலாம். ட்ரெயினில் போகிறீங்க அப்படின்னா ஒரு 8 hours ஆகலாம். அதை தாண்டி நீங்கள் சைக்கிளில் போகலாம், இல்லை பஸ்ஸில் போகலாம். இதை தாண்டி நடந்து போகிறங்கிற போது ஒவ்வொன்றும் டைம் வந்து போய்கிட்டே இருக்கும். காரில் போகும்போது ஒரு 16 hours அந்த மாதிரி ஆகுது அப்படின்னா நடந்து போகிறப்போ கிட்டத்தட்ட உங்களுக்கு 1 week ஆகும். ஆனால் நடந்து போகும்போது என்னென்ன ஆகுது அப்படின்னா நீங்கள் நடந்து அந்த மக்கள் கூட இருந்து அந்த மக்கள் தர உணவை சாப்பிட்டு அவங்களோட பேசி அதுக்கப்புறம் நம்ம நடக்கக்கூடிய செயலை வந்து முன்னெடுக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ இதில் கிடைக்கிற அனுபவங்கள் இருக்கு இல்லையா, நீங்கள் ஃப்ளைட்டில் மேலேருந்து ஒரு ஏரியல் வியூவில் அந்த லேண்டை பார்க்குறதுக்கும் அங்கிருந்து அந்த விஷயங்களை பார்க்கும்போது இன்னும் நீங்கள் வந்து ஒரு நூக் அண்ட் கார்னர் வந்து நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். அதை வந்து இவருடைய இந்த பேட்டிகளை நான் ஒரு வாரம் எடுத்துக்கிட்டு நான் டைம் இது பண்ணி எழுதும்போது தான் புரிஞ்சுக்க முடிஞ்சுச்சு. அவங்க சொல்கிற பேர், அவங்க சொல்கிற புக்ஸோட அது எல்லாத்தையும் வந்து அதை தாண்டி படிக்கக்கூடியது எல்லாமே வந்து அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுது. இப்போ சார் கூட பேசுனாங்களே, தினகரன் சார், அவர் பேசுனதை நீங்கள் திருப்பி எழுதி பார்த்தீங்கன்னா அவர் என்னென்ன பேர் சொல்லியிருக்காரு, என்னென்ன அதை இன்னும் நீங்கள் தெளிவாக இன்னும் புரிஞ்சுக்க முடியும். படிக்கிறதுங்கிறது வந்து அப்போ ஒரு விஷயத்தை படிக்கிறது அப்படிங்கிறது எப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்னா, நம்ம சைக்கிளில் போகிறோன்னு எடுத்துக்கிட்டோம்னா நீங்கள் எழுதுறது தான் வந்து நடந்து போகிற மாதிரி. அது திருப்பி நிறையா புரிஞ்சுக்கிறதுக்கு அதுதான் வந்து முக்கியமான விஷயங்களாக இருக்கும். இதை தாண்டி வேறு ஒருவருக்கு என்ன நடந்துச்சுன்னா, திரைக்கதை புத்தகங்களை வந்து பப்ளிஷ் பண்ணுறது. அதன்படி மிஷ்கின் சாரோட 5 புத்தகங்கள் வந்து ஃபஸ்ட்டு போட்டிருக்கோம். அதுலேருந்து எல்லா புத்தகங்களையும் வந்து இது பண்ணுறது. அவங்க கொடுக்கும்போது எப்படி கொடுப்பாங்கன்னா, ஒரு புக்ஸ் மெட்டீரியல்ஸாக மட்டும் வரும். அதை நம்ம ஃபுல்லாக டைப் பண்ணி அதை திருப்பி அந்த படத்தோடு கம்பேர் பண்ணி கரெக்டாக இருக்கான்னு பார்த்து அந்த மாதிரி ஃபுல்லாக போய்ட்டு கிட்டத்தட்ட 20-25 திரைக்கதை புத்தகங்களுக்கு மேலே வந்து அதை தமிழ் 20 அந்த புத்தகமாக மாற்றக்கூடிய வேலையில் வந்து ஈடுபட்டிருக்கும். ஸோ இதுவும் வந்து சினிமா சார்ந்த அந்த ஃபிலிம் லாங்குவேஜுங்கிற சொல்கிறோம் இல்லையா, அது வந்து ரொம்ப ரொம்ப நுணுக்கமாக புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து அது ரொம்ப ரொம்ப உதவுச்சு. இது எல்லாம் சேர்ந்து தான் அதுக்கப்புறம் வந்து எனக்கு டிரான்ஸ்லேஷனை நோக்கி அடுத்த கட்டத்துக்கு வந்து போகக்கூடிய ஒன்றா இருந்துச்சு. ஃபஸ்ட்டு ஐஎஃப்எஃப்சியில் வந்து ஃபஸ்ட்டு புக்கு வந்து ரிலீஸ் ஆகுது, 0 பட்ஜெட் ஃபிலிம் மேக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம். அதுதான் வந்து முதலாக டிரான்ஸ்லேஷன் பண்ண புத்தகம். கிட்டத்தட்ட 3 நாளில் பண்ணி முடிக்கப்பட்ட புத்தகம். இப்போ எதுக்கு டிரான்ஸ்லேஷன் பண்ணணும், எதுக்கு நம்ம ஒரிஜினலில் தமிழ்லேயே எழுதலாமே அப்படிங்கிற மாதிரியான கொஸ்டின் வரும். டெஃபினட்டாக வந்து ஒரிஜினலாக தமிழில் எழுதலாம், பட் ஆனால் அதுக்கான பீரியட் இருக்குது இல்லையா. நீங்கள் வந்து 1 வருஷம் கஷ்டப்பட்டு ஒரு புத்தகம் வந்து எழுத முடியும். அதே நேரத்தில் நீங்கள் இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போட்டிங்க இது பண்ணீங்க அப்படின்னா ஆங்கில புத்தகங்களை வந்து தமிழில் இது பண்ணும்போது இன்னும் அதில் இருக்கிற விஷயங்கள் வந்து கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு 4-5 அந்த மாதிரி புத்தகங்கள் வந்து இருக்க முடியும். மேலும் அந்த புத்தகத்தில் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து ரொம்ப அந்த சொன்ன மாதிரி அந்த சினிமா சார்ந்த பேஸை வந்து ரொம்ப
ரொம்ப எளிமையாக சொல்கிற மாதிரி இருக்கும். உதாரணத்துக்கு என்ன சொல்கிறேன்னா, இப்போ வால்டர் மர்ச்சோட இந்த பிளிங்க் ஆஃப் என் ஐ புத்தகம் இருக்குது இல்லையா, அந்த புத்தகத்துக்கு ஒரு டைட்டிலுக்கான ரீசன் வந்து இருக்குது. இப்போ இந்த பிளிங்க் ஆஃப் என் ஐ அப்படின்னா நம்ம பேசும்போதே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எப்பப்பெல்லாம் கண் சிமிட்டுறீங்க அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். மோஸ்ட்லி நம்ம வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து முடிக்கும் போது வந்து ஐ வந்து பிளிங்க் பண்ணுவோம். இல்லை நான் பேசுகிறது போர் அடிக்குது அப்படிங்கிற போது ஆட்டோமேட்டிக்காக வந்து ஐ பிளிங்க் ஆகுது. நான் இன்னும் ரொம்ப இறுக்கமாக ரொம்ப ஒரு கான்சன்ட்ரேஷனாக அடுத்தடுத்த இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்டே இருக்கேன்னா உங்கள் ஐ பிளிங்க் ஆகிற மூமெண்ட்டும் வந்து கொஞ்சம் காலம் கடத்திக்கிட்டு போய்கிட்டே இருக்கும். இப்போ நான் இங்கே ஸ்ட்ரெயிட்டாக பார்க்கும்போது ஒரு ஒயிட் ஆங்கிளில் வந்து ஒரு இதை பார்க்குறேன். இந்த பக்கம் ஒரு டோர் இருக்குது அப்படின்னா நம்ம திரும்பும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளை அறியாமே வந்து கண் மூடும். இது எதுவுமே நம்ம தெரிஞ்சு நம்ம இதெல்லாம் பண்ணுறோமா அப்படிங்கிறத வந்து தெரியாது. ஆனால் சப்கான்சியஸாக இதுக்குள்ளே வந்து நம்ம இயங்கிக்கிட்டே இருக்கோம். இந்த மாதிரியான இன்விசிபிள் கட்டு, அதாவது ஒரு கட் பண்ணும்போது எந்த இடத்துல கட் பண்ணணும், எந்த இடத்துல வந்து பிளாக் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து அவரோட வந்து ரொம்ப எளிமையாக ரொம்ப ஒரு பேஸ் அளவில் வந்து சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயங்களை வந்து அதெல்லாம் இருக்கும். இதை தாண்டி இப்போ எழுதுறது, இப்போ ஏஐ டெக்னாலஜி அதெல்லாம் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜை வந்து ரொம்ப சூப்பராக க்ரியேட் பண்ணி அது கொடுத்துரும். பட் ஆனால் எழுதுறதுக்கு மட்டும் அதுக்கான ஆப்ஷன் வருமா அப்படிங்கிறது வந்து தெரில. ஸோ எழுதுறது வந்து தொடர்ந்து இருந்துகிட்டே தான் இருக்கும். அப்போ திரைக்கதை சார்ந்து எழுதும்போது மோஸ்ட்லி ரொம்ப ஃபேஷனாக ஒரு வேர்ட் சொல்லுவாங்கல்ல, அதாவது ரைட்டர்ஸ் பிளாக் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ரைட்டர்ஸ் பிளாக்ங்கிறது மோஸ்ட் ஃபேஷனான வேர்டு தான். பட் ரைட்டர்ஸ் பிளாக்னு ஒன்று வந்து கிடையாது. இப்போ இதுக்கு என்னவோ இப்போ எல்லோரும் சொன்ன மாதிரி 101 புத்தகத்திலேயே அது வந்து இருக்கும். அது எப்படின்னா ஆஸ் யூஷுவல் அதே உதாரணம் தான். இங்கேருந்து நீங்கள் கோயம்புத்தூருக்கு போகிறீங்க அப்படின்னா உங்கள் காரை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்கள் கார் ஹெட்லைட் வந்து எவ்வளோ தூரம் லைட் அடிக்குதுன்னு ஒன்று இருக்குல்ல, ஒரு 500 மீட்டர்ஸ் வரையும் அந்த லைட்டோட விசிபிள் வந்து இருக்கும். இங்கேருந்து நான் ஒரு கோயம்புத்தூர் வரைக்கும் பவராக லைட் அடிக்கிற மாதிரியான எந்த ஆப்ஷன் இருக்காது. ஸோ நீங்கள் எழுதும்போது உங்களுக்கு அந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு ஸ்கெலிட்டனாக தெரியும், இங்கே போய் சேர்றோம் அப்படிங்கிற இடம் தெரியும், சில டைம்ஸ் அதுவும் கூட தெரியாது. பட் ஆனால் ஆரம்பிக்கிறது எப்போவுமே ஒரு கதையை வந்து திரைக்கதை எழுதும்போது ஆரம்பிக்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். மோஸ்ட்லி பாதியில் விட்டுறது தான் இருக்கும். ஸோ ஆரம்பத்தில் இருக்கும்போது லைட் வந்து 500 மீட்டர்ஸ் தெரியுதுன்னா அது வரையும் நம்ம ட்ராவல் பண்ணுவோம்ல, அந்த ட்ராவல் பண்ணும்போது அடுத்த 500 மீட்டர்ஸ் வந்து விசிபிள் ஆகும். அந்த மாதிரி தான் எழுதும்போதும் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு சீனை முடிக்கிறீங்க அப்படின்னா அதோட விசிபிளில் தான் அடுத்த இது முடிக்க முடியும். அப்படி நம்ம ட்ராவல் பண்ணி தான் ஹோல் இப்போ கோயம்புத்தூர் அடைகிற மாதிரி ஹோல் ஸ்கிரிப்டையும் வந்து முடிக்க முடியும். தென் அதுக்கப்புறம் நீங்கள் கரெக்ஷனுக்கு கொண்டு வரலாம். தென் ஒரு குரூப்போட சேர்ந்து அதை சார்ந்து நீங்கள் விவாதிக்கிறது அது எல்லாமே அடுத்த கட்ட இது. ஆனால் ஒரு ஸ்கிரிப்டை முடித்து ஒரு சுபம்னு போடுறதுக்கான இது வந்து இந்த மாதிரியான ஃபார்மேட்டை இது பண்ணும்போது உங்களால் வந்து கம்ப்ளீட்டாக முடிக்க முடியும். இந்த மாதிரியான ரொம்ப எளிமையான விஷயங்கள் எல்லாத்தையும் அது வந்து 101 புத்தகம் வந்து சொல்லி கொடுக்குற மாதிரி இருக்கும். தென் எல்லோரும் பேசுன மாதிரி கினோ வந்து நிறைய இந்த ஃபிலிம் லாங்குவேஜ் வந்து அண்டர்ஸ்டாண்டிங்கை வந்து கொடுத்துருக்கு. ஒரு இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து ஒரு வீட்டில் இருக்காங்க, 2 பேர் பெட்டில் தூங்கிட்டு இருக்காங்க அப்படின்னா பெட்டை ஃப்ரேம் பண்ணும்போது ஹஸ்பண்ட் அந்த ஃப்ரேமில் எவ்வளோ இடம் எடுத்துக்கிறாரு, அதே மாதிரி ஒய்ஃப் எவ்வளோ இடம் எடுத்துக்கிறாங்க, அதை வச்சு கூட நம்மளால் வந்து யார் அந்த ஃபேமிலிக்குள்ளே ஆதிக்கம் செலுத்துகிறாங்க, யாரை ஒரு கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வர்றாங்க, அதை கூட நம்ம வந்து இது பண்ண முடியும் அப்படிங்கிற இது மாதிரியான கிட்டத்தட்ட 100 உதாரணங்கள் வந்து ஒரு புக்கில் இருக்கும். இது இப்போ 3 இது சேர்த்தும் போது 300 உதாரணங்கள் இருக்கும். ஸோ இது எல்லாம் சேர்ந்து தான் சினிமா சார்ந்த ஒரு இதாக வந்து கொடுத்துருக்கு. தென் இதன் மூலமாக ஏதாவது ஒரு படிக்கிறவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, இல்லை அதிலிருந்து ஏதாவது ஒரு லேர்ன் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா அதை எழுதின ஒரிஜினல் ரைட்டர்ஸ் அவங்களுக்கு தான் போய் சேரணும். ஏன்னா ஜஸ்ட்டு டிரான்ஸ்லேட்டர் மட்டும்தான். ஆக்சுவலாக இன்றைக்கி காலையில் ஒரு இதில் பார்த்தது என்னென்னா ஏஐ வந்துச்சுன்னா என்னென்ன ஒர்க்லாம் போகும் அப்படின்னு போகும்போது ஃபஸ்ட்டு அதில் டிரான்ஸ்லேட்டர்னு போட்டிருந்தாங்க. ஸோ தென் அப்புறம் அதிஷா சொன்ன மாதிரி தான் அது நான் பண்ணுறது எல்லாமே டிரான்ஸ்கிரியேஷன் தான். இப்போ நான் அது ஒரிஜினலாக ஒரு பக்கம் ஒரு பத்தி இருந்துச்சு அப்படின்னா நான் எழுதும்போது 3 பத்தியில் எழுதிடுவேன். அது ஏன்னா எனக்கு தமிழில் வந்து தமிழ் மீடியத்தில் படித்ததுனால தமிழில் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு எளிமையாக எழுதி நான் இப்போ பேசும்போது என்னென்ன சொல்கிறேனோ அதே மாதிரி தான் எழுதும் போதும் எனக்கு முன்னாடி ஒரு ஆள் இருக்காங்க அவங்ககிட்ட சொன்னால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி பார்த்து தான் எழுதுவேன். ஸோ அந்த மாதிரி ஈஸியாக வந்துடும். தென் இதை சார்ந்து ரொம்ப கரெக்டாக பண்ணணும் அப்படின்னு நினச்சி பண்ண புத்தகங்கள்னால் ஷார்ட் பை ஷார்ட்டாக இருக்கட்டும். தென் இதெல்லாம் தான் இதுவரையும் பண்ண வேலைகள். தென் இதை சார்ந்து இதுக்கு அடுத்தும் வந்து எனக்கு நிறையா இது வரைக்கும் பண்ண வேலைகளை நீங்கள் தரம் பிரிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இது வரைக்கும் பண்ண புத்தகங்கள் எல்லாமே ஒரு லைட்டாக படித்தா புரியணும் அப்படிங்கிற மாதிரியான புத்தகங்களை தான் வந்து நான் சூஸ் பண்ணி எடுத்து பண்ணியிருக்கேன். இதுக்கு அடுத்தும் ரொம்ப முக்கியமான புத்தகங்கள் இப்போ ஜோசப் கேம்பலோட ஹீரோ வித் 1000 ஃபேஸஸாக இருக்கட்டும், தென் கிறிஸ்டோஃபர் வால்கரோட ஹீரோஸ் ஜெர்னி, வால்டர் முர்ச்சோடதே கான்வர்சேஷன் வித் வால்டர் முர்ச்னு ஒரு புத்தகம் இருக்குது. அப்புறம் ராபர்ட் மெக்கியோட ஸ்டோரி, இதெல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப அடர்த்தியாக ஒரு விஷயங்களை வந்து பேசக்கூடிய புத்தகம். ஜோசப் கேம்பல் வந்து மித்தை பற்றி
தொன்மங்கள் எப்படி ஒரு கேரக்டர்ஸுக்கு வந்து உள்ளே கொண்டு வருது, அது எல்லாத்தையும் வச்சு ரொம்ப டெப்த்தை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. சில புத்தகங்களை வந்து நான் டச் பண்ணி விட்டு ஒரு அதில் கான்ஃபிடென்ஸ் வந்ததுக்கப்புறம் தான் அதை வந்து எழுதணும் அப்படிங்கிற அப்படியான புத்தகங்கள் இருக்கும். அது வந்து இதுக்கப்புறம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். தென் இதுக்கு அடுத்து எப்படி சினிமானா சில ஃபிலிம் லாங்குவேஜ் சார்ந்து சில புரிதலுக்கான தடைகள் இருக்கோ, அது மாதிரி மியூசிக் சார்ந்து இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். சில விஷயங்கள் வந்து மியூசிக்கை நம்மளால் வந்து எளிதாக புரிஞ்சிக்கவே முடியாது. இப்போ நம்ம ஒரு பாட்டு கேட்குறோம், பாட்டு கேட்டால் பயங்கரமாக எந்தூசியாஸ்டிக்காக ஆகிறோம், நிறைய ஃபீலிங்ஸ் கிடைக்குது. அந்த ஃபீலிங்ஸை உருவாகிறதுக்கு அந்த மியூசிக் வந்து என்னென்ன வேலை பண்ணுது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியவே தெரியாது. ஸோ அந்த மியூசிக் சார்ந்தும் தமிழில் நிறைய புத்தகங்கள் வந்து அது எளிமையாக புரியணும். அதாவது அனலைஸாக இல்லாமல் ஒரு மேஜர் ஸ்கேல் சொல்கிறாங்க, மைனர் ஸ்கேல் சொல்கிறாங்க, பென்டடானிக் சொல்கிறாங்க, இதுக்கு பின்னாடி என்ன இருக்குது, கார்ட் ப்ரோக்ரஷன் எப்படி இருக்குது, அப்போ அதை பற்றியும் எளிமையாக புரிஞ்சுக்கும் போது ஒரு சினிமா சார்ந்து இயங்குறவங்க ஒரு மியூசிக் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்குறேன். அது சினிமாவுக்கும் அந்த ரிதம் சார்ந்து எல்லாத்துக்குமே. ஸோ அதை வந்து தமிழ்படுத்தி கொண்டு வரணும் அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப இதெல்லாம் தான் பிளான்ஸாக இருக்குது. தென் இதுக்கு வந்து சார் சொன்ன மாதிரி தான் சண்டே வந்து ஒரு நாள் எனக்காக ஒரு மூமெண்ட்டுக்காக ஒதுக்கி இவ்வளோ பொறுமையாக இருந்து வாழ்த்துனதுக்கு சிறப்பு விருந்தினர் அனைவருக்குமே வந்து மிக்க நன்றிகள். இதை சார்ந்து இதுக்கப்புறம் ஒரே ஒருத்தருக்கு ரொம்ப முக்கியமாக நன்றி சொல்லணும் அப்படின்னா, இப்போ நான் பேசிகிட்டு இருக்கும்போது தமிழ் ஸ்டுடியோன்னு சொல்லிகிட்டே இருந்தேன் இல்லையா. இப்போ அந்த இடத்துல தமிழ் ஸ்டுடியோ எடுத்துகிட்டு அருணன் அவர் பேரையும் கூட போட்டுக்கலாம். ஏன்னா முழுக்க பியூர் சினிமாவாக இருக்கட்டும், படிமையாக இருக்கட்டும், எல்லாமே வந்து அவர் தனிப்பட்ட அவருடைய ஒரு மூலையிலிருந்து உதித்த சிந்தனைகள் மட்டும்தான். மற்றவங்க எல்லாமே வந்து செயல்படுத்தக்கூடிய ஒன்றா தான் இருக்கும். தென் நான் நிற்கிறேன்னா வச்சுக்கோங்க, என்னோட முதுகெலும்பை வந்து யாரும் பார்க்க முடியாது. பட் ஆனால் நான் நிற்கிறதுக்கு அது முதுகெலும்பு எவ்வளோ காரணமோ அது மாதிரி தான் என்னோடய பேக் போனாக தான் நான் அவரை பார்க்குறேன். தென் லாஸ்ட்டாக இதுக்கான அந்த பாராட்டு விழாக்கு தகுதியாக இல்லையா அப்படிங்கிற அந்த சிந்தனைக்குள்ளே போகல. ஆனால் இந்த பாராட்டு விழா ஏதோ ஒரு விஷயத்தை வந்து எனக்கு சொல்லுது அப்படின்னா, எதுக்காக வந்து இப்போ சினிமா சார்ந்து வந்திருக்கு அப்படின்னா, அந்த டைரக்ஷன் பண்ணணும், டைரக்டர் ஆகணும், அதை நினைவுபடுத்துகிற ஒரு நிகழ்வாக வந்து இதை எடுத்துக்கிறேன். மறுபடியும் அனைவருக்கும் நன்றிகள். ஸோ ரொம்ப நன்றி எல்லாருக்கும். இப்போ இது ஜோடனை இல்லாத அழகு இப்படி தான் இருக்கும். நம்ம வந்து எப்பயுமே எல்லாத்தையும் ஜோடித்து அழகுபடுத்தும் போது அது வேறு மாதிரி இருக்கும். சில பேர் பேசும்போது நல்லாயிருக்கும், பாவா கதையெல்லாம் கேட்குறது பயங்கரமாக இருக்கும். அதை ஜோடித்து சொல்கிறதா இருக்கும். ரொம்ப இயல்பாக பேசும்போது இது என்ன ரொம்ப சுமாராக இருக்க மாதிரி தோணும். ஆனால் யோசித்து பார்த்தோம்னா ரொம்ப ஆழமாக ரொம்ப டெப்த்துள்ளதாகவும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தினேஷோட ஸ்பீச் வந்து ரொம்ப அழகாக டெப்த்தாக இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஆனால் கொஞ்ச நேரம் யோசித்து பார்த்தா தெரியும். இப்போ அவர் சொன்னார்ல, தினகரன் சொல்லும்போது நம்ம ஒரு ஷார்ட் எடுக்கிறோம், 2 ஷார்ட் எடுக்கிறோம், அதுக்கு 3ஆவது தான் ஆடியன்ஸ் யோசித்து ஒன்று எடுக்கிறான்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி தான் ஒரு சில ஸ்பீச் வந்து அவங்க பேசுவாங்க, நம்ம கேட்குறோம், அதுக்கு இடையில நம்ம யோசித்து அனலைஸ் பண்ணால் தான் அது புரியணும் போது அதுதான் வந்து பெஸ்ட்டு ஸ்பீச்சாக இருக்கும். எல்லா கெஸ்ட்டுக்கும் பார்ட்டிசிபென்ட்ஸுக்கும் ரொம்ப நன்றி. அடுத்த வாரம் நம்ம ஏதாவது நிகழ்ச்சியில் பியூர் சினிமாவில் சந்திப்போம். தேங்க்யூ வெரி மச். பார்க்கலாம். தேங்க்யூ. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.